எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜய். பிக்சலஸ் மோட் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த OnePlus புல்லட்ஸ் வயர்லெஸ் Z2 ANC வெர்ஷன் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். நெக் பேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து நெக் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணி 2022 செப்டம்பர் டைமில் வந்து நான் இயர்பட்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக போட் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன், தென் JBL யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த நெக் பேண்ட்ஸ் அதுக்கப்புறம் சுத்தமாக யூஸ் பண்ணலை. இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணலாம், எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இது ஒரு ரிவ்யூ இல்லை, என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். ஸோ ரிவ்யூவில் வந்து இதில் கவர் பண்ணாத விஷயங்கள்லாம் கவர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைட் வெயிட் தாங்க. இது வந்து ரொம்ப வெயிட்டெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப லைட் வெயிட் தான். பட் இதோட கம்ஃபர்ட்னஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். நீங்கள் இது வரைக்கும் நெக் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஃபைன். எனக்கும் பிரச்சனை இருந்தது இல்லை. எப்போ வரைக்கும்னா TWS யூஸ் பண்ணாத வரைக்கும். TWS யூஸ் பண்ணதுக்கப்புறம் கழுத்தில் வந்து ஒரு ஒயர் எப்போவுமே இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லைல்ல, காதில் மாட்டிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஒரு TWS யூஸராக சொல்கிறேன். ப்ளஸ் வாங்கின பிராண்ட் நியூவாக இருக்கும்போது இதில் வந்து ஒரு ஒரு டேக் மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதை பிச்சுட்டேன். பட் நல்ல லைட் வெயிட்டாக தான் இருக்குது, பெருசாக எந்த வெயிட்டும் இல்லை. பட் ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் எப்போவுமே கழுத்தில் ஒரு பொருள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி. அண்ட் சில விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணோம். வந்து நம்ம நார்மலாக இப்படி உட்காந்துருக்கும்போது இப்படி நெக் பேண்ட் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அடிக்கடி நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பேன். அது இதை அடிக்கடி நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இயர்பட்ஸில் யூஸ் பண்ணும்போது ஒரு டைம் நடந்தது. இயர்பட் வந்து நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். இயர்பட் வந்து அப்படியே கீழே விழுந்துருச்சு. பஸ்ஸுக்கு வெளியில் இல்லை, பஸ்ஸுக்குள்ளே கீழே விழுந்துருச்சு. தேங்க் காட். பஸ்ஸுக்கு வெளியில் விழுந்திருந்தா அந்த இயர்பட் கிடச்சிருக்காது, அவ்வளோதான். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. நெக் பேண்ட் வந்து கழுத்திலே இருக்கும் எப்போவுமே. நான் இப்படி மாட்டிக்கலாம். ஐ ப்ரிஃபர் விண்டோ சீட்ஸ். ஸோ வந்து இப்படி விண்டோ சீட் பக்கத்தில் இருக்கும்போது இது கலண்டாலும் இப்படி கலண்டு இப்படி தான் விழுகும். டோட்டலாக இப்படி விழுகாது. மேபி இதுவும் கலந்து விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ரொம்ப ரேர்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சினாரியோஸில் வந்து ஒரு ஸ்பீடிங் பைக்கில் நம்ம வந்து பில்லியன் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது காற்று ரொம்ப அடிக்கும்போது விழுகலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தான். அது என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது, அதை வந்து மென்ஷன் பண்ணேன். பட் ஓவராலாக சொல்லும்போது பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. கம்ஃபர்ட்னஸ் வந்து நீங்கள் வந்து மேபி TWS வந்து ஸ்விட்ச் ஆகுறீங்கன்னா போக போக பழகுங்கிறது தான் என்னோட கருத்து. இது வந்து ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸுங்கிறதுனால நான் வந்து கம்ஃபர்ட்னஸ் பற்றி பெருசாக சொல்லலை. பட் யா, அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைப் சி சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. பட்
ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ஸ்பெக்ஸ் எதுவும் படித்து பார்க்கல. இது வந்து பியூர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இதெல்லாம் மட்டும் பார்க்கலாம். லைக் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்லேயே வந்து நமக்கு வந்து இந்த பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப், வால்யூம் டவுன், அண்ட் ஒரு இது வந்து இந்த பாஸ் ப்ளே பட்டன் அண்ட் ஒரு மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன். இது வந்து நமக்கு லைக் இதில் இருக்குது. பேரிங் மோட் இதுக்கெல்லாம் இது பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு வந்து ரைட்டில் வந்து க்ளீனாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு மேக்னெட்டிக் பாஸ் அண்ட் ப்ளே லைக் வந்து மேக்னெட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒன் ப்ளஸ்லலாம் பார்த்துருக்கோம். லைக் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா மேக்னெட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக பட்டன் எதுவும் இல்லை. ஸோ ஒன்ஸ் போட்டுட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட். கொஞ்சம் இப்போ நான் ஜேபிஎல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து லைக் இந்த இயர் லைக் இந்த நெக் பேண்டில் வந்து இந்த இயர் பட்ஸ் வர்ற அந்த லைக் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது போக போக நமக்கு பழகிடும். லைக் எனக்கு ஆக்சுவலி டிடபிள்யூஸ்லேயே அப்படி இருக்குது, பட் இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ யா இதெல்லாம் வந்து லைக் கார்னர் திங்ஸ் தான். ஸோ வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதோட யூஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னென்னா ஏஎன்சி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு இயர்பட்ஸ் கேட்டேன், லைக் ஒரு நெக் பேண்ட் கேட்டாப்புல அவர் வீட்டுக்கு வாங்கி தரணுன்ட்டு. அப்போ வந்து நான் சொன்னேன் ஒன் ப்ளஸ் பாருங்க அப்படிங்கும்போது, ஏஎன்சி இது அப்பவே இருந்தது. இது வந்து ரொம்ப புது நியூஸ் லான்ச்லாம் இல்லை, இது கொஞ்சம் லைக் ஓல்டு கவரேஜ் தான், அதையும் சொல்லிக்கிறேன். அப்போ வந்து ஏஎன்சிக்கும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன். இப்போ வந்து இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1800. ஸோ இதோட ரேட்டுக்கு எப்படிங்கிறதுல நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். பட் ஏஎன்சி பற்றி பேசும்போது ஏஎன்சி வந்து லைக் கிளியர் பண்ணுது. நம்ம மியூசிக் எதுவும் போடாமல் இருக்கோம்னா, இப்போ ஒரு ஃபேன் சவுண்ட் ஓடுதுன்னா அதை வந்து ஓரளவுக்கு வந்து மஃபில் பண்ணுது. லைக் வந்து நான் அதை கிளியர் அவுட் பண்ணுதுன்னு சொல்ல, லைக் மஃபில் பண்ணுது. ஓரளவுக்கு நல்லாவே வந்து கேன்சல் அவுட் பண்ணுது. லைக் பாதி மஃபில்டாக இருக்குது, பாதி கேன்சல் அவுட் பண்ண மாதிரி. அண்ட் ஆப்வியஸாக இது வந்து ஒரு ஒரு நெக் பேண்ட் தானே, நமக்கு வந்து இது ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் நாய்ஸ் கேன்சலிங் லைக் ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி எதுவும் இல்லை. நார்மலாக டிடபிள்யூஎஸ் அண்ட் நெக் பேண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நாய்ஸ் கேன்சல் பண்ண முடியும். ஸோ வந்து அந்த இதில் பார்க்கும்போது நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். டிரான்ஸ்பரன்சி மோட் ஆனஸ்ட்டாக நான் இன்னும் செக் பண்ணல, இது வந்து ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். நமக்கு வந்து பெருசாக ஒரு ஏர்பாட்ஸ் ப்ரோவோ இல்லை அந்த லெவலுக்குலாம் டிரான்ஸ்பரன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நார்மலாக ஒரு இதில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து பேஸ் வந்து கண்டிப்பாக இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணேன். பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலைஸ்டு சவுண்ட் லெவல்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு பேஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. கழட்டி பட்டன் தப்பாக எடுத்துக்காதீங்க, லைக் இது ஒரு ஹேபிட் மாதிரி வருது. பேஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க. ஸோ பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சில இடங்களில் சவுண்டை வந்து அது வந்து ஓவர்டேக் பண்ணுது. அதாவது இந்த படிக்காதவன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா விவேக் போயிட்டு இருப்பாப்புல, திடீர்னு தனுஷ் வருவாப்புல. அப்போ வந்து இவன் எதுக்கு இந்த சீனில் வர்றான், நான் தானே இந்த சீனில் போகணும், இவன் எதுக்கு என்ன ஓவர்டேக் பண்ணுறாங்க மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ வந்து வாய்ஸஸ் வந்து பேஸ் வந்து லைட்டாக ஓவர் ஷேடோ பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ ஒரு பேஸ் நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பார்க்கலாம். இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் இது வந்து கண்டிப்பாக நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண நெக் பேண்ட் வந்து ஒன் ப்ளஸ் நெக் பேண்ட் தான். OnePlus புல்லட்ஸ் ஒயர்லெஸ் ஜி பேஸ் எடிஷன். ஸோ அந்த நாட்டில் ஞாபகப்படுத்துது. பிகாஸ் நான் OnePlusல இருந்து டிடபிள்யூஎஸ் ஃபஸ்ட்டு டிடபிள்யூஎஸ் வந்து போட்டுக்கு ஸ்விட்ச் ஆனோடனே அந்த பேஸ் மிஸ் ஆனதை நல்லாவே நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இப்போது எனக்கு லைக் மறுபடியும் வந்து ஒரு பேஸ் நல்லா ஃபீல் பண்ணுறேங்கும் போது இப்போ வந்து லைக் டோட்டலாக அப்படி அந்த போட்லேருந்து கொண்டு வந்த மாதிரி இல்லை, பட் ஜேபிஎல்ல ஓரளவுக்கு பேஸ் நல்லா இருக்குது. பட் இது வந்து இன்னும் என்னால் நோட்டீஸ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறேன். ஸோ வந்து ஒரு பேஸ் ரிச்சான ஒரு நெக் பேண்டுன்னு சொல்லுவேன். மற்றபடி கிளியராக இருக்குது ஆடியோலாம், அது எதுவும் பிரச்சனை இல்லை. டிஸ்டார்ஷன் ஓரளவுக்கு சம் பிளேசஸில் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. லைட்டாக ஒரு கிராக் விட்ட மாதிரி அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் டிஸ்டார்ஷன் இருந்தது.
ரொம்ப ஹை வால்யூம்ஸ் போல், பட் வால்யூம் நல்லாவே இருக்குது. வால்யூமில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் சவுண்ட் செப்பரேஷனில் இப்போ ஸ்டெரியோ ஆடியோ மைக் கேட்குறீங்கன்னா சவுண்ட் செப்பரேஷன்லாம் நல்லா இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து ஆடியோ ஃபைல் இல்லை, பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். பேஸ் நல்லா இருந்தது. பட் நான் இன்னும் மிட்ஸ் அண்ட் ஹைஸ் மாதிரிலாம் பெருசாக எதுவும் டெஸ்ட் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். பட் இனிஷியலாக லைக் ஒரு ஒரு நல்ல சவுண்ட் சிக்னேச்சர் இருக்குது. டிப்பிக்கலாக ஒரு ஒரு இயர்ஃபோன்ஸ் இந்த பட்ஜெட்லலாம் எப்படி சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. பட் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பேஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து இது வந்து காமன் யூசர் வந்து ரொம்ப டக்குன்னு நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பேஸ் மேபி நோட்டீஸ் பண்ணுவாங்க, பட் நிறைய டீட்டெயில்ஸ் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பர்ஃபெக்ட்லி நல்ல சவுண்டிங் நெக் பேண்டாக இருக்கும் அண்ட் ஒரு 2K செக்மெண்ட்டில். அண்ட் சார்ஜிங் பற்றி எனக்கு சொன்ன மாதிரி ஸ்பெக்ஸ் நான் படிக்கலை. பட் இது வந்து OnePlusங்கிறதுனால கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். ஸோ 10 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணால் ஒரு 4 hours 5 hours ப்ளேபேக் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஐ திங்க் மேபி 10 hours கூட இருக்கலாம். பட் ஸ்பெக்ஸ் வந்து நான் படிக்கலை. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். பட் அதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா OnePlus டிவைசஸில் வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது. லைக் நம்ம வந்து OnePlus Nord Buds 2லலாம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி. இதே வந்து வெளியில் வேறு ஏதாவது ஃபோன்னா ஹேமலோடைய ஆப் டவுன்லோட் பண்ணோம். அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு என்ன இருக்குது, இதில் மல்டி டிவைஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அது நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல. அது வந்து ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். லைக் வந்து டிவைஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வச்சு, இந்த ரவுண்ட் பட்டன் இருக்குல்ல, இதை வச்சு ஸ்விட்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நம்ம ஃப்யூச்சரில் ரிவ்யூவில் பார்க்கலாம் கண்டிப்பாக. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட பர்ச்சேசிங் ரேட் வந்து 1800. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஒரு நல்ல நெக் பேண்டுன்னே சொல்லுவேன். இதுதான் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ராடக்ட் பற்றி? நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இருக்குது. பட் கலர்ஸ் வந்து நான் லைக் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணே சொல்லுவேன். நமக்கு வந்து OnePlus Bullets Wireless Z2ல வந்து அந்த பிளாக் வித் ரெட் இருந்தது. பட் இதில் இல்லை. இதில் வந்து பியோர் பிளாக் அண்ட் அந்த ஒரு க்ரீன் மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து பிளாக் கொஞ்சம் சட்டிலாக தெரிஞ்சதுனால பிளாக் சூஸ் பண்ணேன். பட் அந்த ரெட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். OnePlus Bullets Wireless Zல வந்து நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு பிளாக் இயர்ஃபோன், இந்த ஒயர் இருக்குல்ல, இது மட்டும் ரெட் கலரில் இருந்தது. நல்லா இருந்தது அந்த டைம்லாம். பட் நம்ம மூவ் ஆக லைக் ஓல்டு டெக் மறுபடியும் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட வசதிகள் எப்படி, அந்த கம்ஃபர்ட்னஸ் எப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். எஸ், இது லைக் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது கம்ஃபர்ட்னஸ் வைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ராடக்ட் பற்றி? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.